அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு 13 வித அலவன்ஸ்கள் உயர்த்தப்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அலவன்ஸ், அதை பற்றின முக்கியமான தகவல் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஜூலை 4, 2024 தேதியிட்ட ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது இபிஎஃப்ஓ வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் 13 வித கொடுப்பனர்வுகள் உயர்த்தப்படுகின்றன. இதனால் ஊழியர்களின் சம்பளம் கணிசமாக உயரும். மேற்கண்ட கொடுப்பனர்வுகளில் பார்த்தீங்கன்னா, கொடுப்பனர்களில் தற்போதுள்ள விகிதங்களை விட 25% மேம்பட்ட கட்டணத்தில் செய்யப்பட வேண்டும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு என்னென்னவெல்லாம் உயரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களோட அடிப்படை சம்பளத்தில் 50% உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து 25% அலவன்ஸ்கள் அதிகரிக்கப்படும் என்பதை இபிஎஃப்ஓ சுற்றறிக்கை மேலும் விவரிக்கிறது. கொடுப்பனர்வுகளில் இந்த அதிகரிப்பு பின்வரும் விஷயங்களில் மேற்கொள்ளப்படும். இருப்பிட அலவன்ஸ், போக்குவரத்து கொடுப்பனர்வு, மாற்றுத்திறனாளி பெண்களின் குழந்தைகளுக்கு சிறப்பு உதவித்தொகை, குழந்தைகள் கல்வி உதவித்தொகை, வீட்டு வாடகை கொடுப்பனர்வு அல்லது HRA, தங்குமிட வசதி, நகரத்திற்குள் பயணம் செய்வதற்கான பயண கட்டணங்களை திரும்பிச் செலுத்துதல், சம்பந்தப்பட்ட மாநிலம் அல்லது அண்டை மாநிலத்தின் போக்குவரத்து இயக்குநரால் குறிப்பிட்ட கட்டணம் எதுவும் நிர்ணயிக்கப்படாத இடத்தில் உணவு கட்டணம், மொத்த தொகை அல்லது தினசரி கொடுப்பனர்வு அல்லது சொந்த கார், டாக்ஸி, ஆட்டோ, ரிக்ஷா, சொந்த ஸ்கூட்டர் போன்றவற்றின் மூலம் மேற்கொள்ளப்படும் பயணங்கள், இடமாற்றத்தின் போது தனிப்பட்ட விளைவுகளின் போக்குவரத்து விகிதம், ஆடை அலவன்ஸ், ஸ்பிளிட் டியூட்டி அலவன்ஸ், அதுக்கப்புறம் டெபுட்டேஷன் அலவன்ஸ் ஆகியவை மத்திய அரசு ஊழியர்களின் மொத்த சம்பளத்தில் கணிசமாக உயர்த்தும். இதுபோக 8வது வருமான கமிஷன் அமைப்பதற்கான பரிந்துரை அமைச்சரவை சார்பாக பிரதமர் மோடி அவர்களுக்கு நேற்று இரவு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த கமிஷன் அமைக்கப்பட்ட பின்பு அதன் முடிவின் பெயரில் வருமான வரி உயர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 8வது மத்திய அமைச்சரவை குழு உருவாக்குவதற்கு ஆவலுடன் காத்திருக்காங்க. இது அரசு ஊழியர்களோட ஊதியம் மற்றும் பிற சலுகைகள் தொடர்பான பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு அதன் பரிந்துரைகளை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கும். 7வது ஊதிய குழு அமலுக்கு வந்ததிலிருந்து 10 ஆண்டுகள் இடைவெளிக்கு அடுத்த ஊதிய குழுவை தற்போது அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அந்த தகவல் வந்த உடனே நம்ம சேனலில் உடனடியாக அப்டேட் பண்ணுவோம். இடைப்பட்ட தகவல்கள் எதாக இருந்தாலும் நம்ம சேனலில் அப்டேட் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனடியாக சேரும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது மத்திய